தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிவிக்கு ஆட்சிக்கு அமைஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. சும்மா இந்த ப்ரோவை மட்டும் பேசி, பாசிட்டிவ் மட்டும் பேசி, விஜய்க்கு ஜால்ரா போட்டு வியூஸ் ஏற்றுற இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இனிமே ஆட்சி டிவிக்கு கவர்மெண்ட்டில் உட்கார ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. யார் யார் எம்எல்ஏக்கள், யார் யார் மந்திரிகள், முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் கேட்டாங்க. அவங்களுக்கு யாருக்குமே துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல. எல்லாருக்குமே யார் யாருக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி கவர்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணிகள் யார், கூட்டணிக்குள்ளே யார் யார் அமைச்சர்கள், யார் யார் ஏடிஜிபி, யார் யார் டிஎஸ்பியாக இருக்கிறாங்க, யார் யார் எஸ்பியாக இருக்காங்க, எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லிட்டு ஷஃபில் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இனிமேல் ப்ரோவையும் பேசணும், நெகட்டிவிட்டியும் பேசணும். நடக்கிற நல்ல விஷயங்கள், செய்கிற நல்ல விஷயங்களையும் பேசணும், தவறுகளையும் பேசணும். முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு சில தவறுகள் இருக்குது அதை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய இந்த கட்சி துவங்கப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் உள்ளே இப்போவே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸும் வெப்சைட்டு போயிட்டுருக்கு. அதில் வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே இருந்த வெப்சைட்டு தானா. ஸோ ஒரு சேரிட்டி மாதிரி இதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நம்ம மக்களுக்காக ஒரு மத சார்பற்று இல்லாமல், மதம் சார்ந்து இல்லாமல், மதம் சாரா ஒரு இயக்கமாக நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பதிவு பண்ணியிருந்தார். காரணம் என்னென்னா, பிஜேபிங்கிற கட்சி மதம் சார்ந்த ஒரு கட்சி, இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கொண்ட கட்சி. அந்த கட்சியிலேருந்து வெளில வந்துட்டு இன்றைக்கி மதம் சாரா ஒரு இயக்கத்தை நான் ரன் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஐயா அவர்கள்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. 17 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் ஐயா அவர்கள்கிட்ட நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஊக்குவிச்சேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதும் என்னை மோட்டிவேட் பண்ணார். ஸோ இது எல்லாம் பெரிய ப்ராசஸில் இருக்கும்போது என்னோடய 6 ஆண்டு பிஜேபியில் பயணம் பண்ண அந்த காலம் முடிவு செஞ்சுட்டு மக்களுக்காக வி த லீடர்ஸ் என்ற ஒரு இயக்கத்தை நாளைக்கு கட்சியாகவும் அதை மாற்றி நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருந்தார். வெப்சைட்டையும் மக்களோட கண்ணுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்தாரு. எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்களும் இன்னப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் பார்த்த மாதிரி தான் அந்த ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இனிமே இந்த வேறு எதிர்கட்சிகள்லாம் கிடையாது. அண்ணாமலை வர்சஸ் விஜய், டிவிகே வர்சஸ் அண்ணாமலை அவரோட படை, இதுதான் இனி மிகப்பெரிய உண்மையிலேயே அதுதான். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே என்ன பண்ணிருந்தாங்க, ஏடிஎம்கே இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு ஒரு வண்டியை தூக்கிட்டு நாங்கள் தான் பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை போடுவாங்க. திமுக என்னென்னமோ வேஷத்தை போட்டு பார்க்குறாங்க, முடியை வெட்டி பார்க்குறாங்க, கலர் அடித்து பார்க்குறாங்க, அதாண்டி என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஒன்றுமே செட் ஆகிற மாதிரி தெரில. அதுவும் அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதாண்டி சீமான் அவர்கள் பாவம் கண்ணீர் விடுறாரு. என்கிட்ட இந்த கொஞ்சம் நஞ்ச பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்களேடா. ஒரே ஒருத்தரை கத்த விட்டேன், அந்த ஒரே ஒருத்தன் ஒட்டுமொத்த கட்சியை மூடி விட்டான். மிச்சம் இருந்தவங்களையும் நீங்கள் வாரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3.5% ஓட்டை வச்சு அவரும் பாவம் ஓரமாக உட்காந்து கண்ணீர் விட்டுட்டுருக்காரு. ஸோ இப்போது எல்லாருமே இது விஷயம் நடந்துருக்கிற டைமில் இது ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டது யாருன்னா டிவிகே. ஸோ டிவிகே உட்காரும் போது எதிர்கட்சி யாரும் இல்லை. திமுக என்ன எதிர்கட்சி வரிசையில் இருந்து என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நாங்கள் பண்ணதை அவங்க லேபிள் விட்டுறாங்க, அவங்க பண்ணுறது எல்லாமே நாங்கள் இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் எடுக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் அரசியலில் எந்த அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா, இதுக்கு முந்தின ஆட்சியில் தான் அவங்க ஒட்டுமொத்தம் ஊழல் பண்ணி தொடச்சி நக்கி வலிச்சது தான் இன்றைக்கி டிவிக்கு குறை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே கஜானால காசு இல்லை, இதெல்லாம் பண்ணுறது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடினத்தோட விளைவு என்ன தெரியுமா? இது கஜானா காசு இல்லாத விளைவும், பல ஊழல் பண்ணதுக்கான விளைவும், பல விஷயங்கள் நடந்ததுக்கான விளைவு எப்படியா மாறி இருக்குன்னா, பல இடங்களில் சென்னை உட்பட எங்களுக்கெல்லாம் நேற்றுக்கு 2 மணி நேரம் கரண்ட் இல்லை. நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி கரண்ட் போயிருக்கும். 2 மணி நேரம் கரண்ட் இல்லை. சரி, நம்மளாச்சும் இளைஞர்கள் யாரோ ஒருத்தங்க பேச்சுலராக இருக்கோம், இல்லை அம்மா அப்பா இருக்கோம், இல்லை பெரியவங்க இருக்கிற வீடுனா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுனா இந்த அடிக்கிற வெயிலில், இந்த ஹீட்டில் இந்த எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்தது, நம்மளும் அதை பேசியிருக்கோம். 8,000 ரூபாய்க்கான சோலார் லைட்டை 48,000 ரூபா கொடுத்து எந்தளவுக்கு நம்ம ஈபியை கடனுக்குள்ளே கொண்டு போய் தள்ளியிருக்காங்க போன அரசாங்கம் அப்படிங்கிறது நம்மளும் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பேசியிருந்தோம். இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் போன ஒரு 2 டேர்முக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. என்ன பிரச்சாரம் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கரெக்டாக 7 மணி கரண்ட் போகும், கரெக்டாக 8 மணி கரண்ட் போகும். இது பதிவாக டெய்லி இருக்கும். கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே இங்கே மெழுகுவத்திரியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. எமர்ஜென்சி லைட்டுன்னு இருக்கும், ஃபாரின்லேருந்து வரும்போதெல்லாம் வாங்கி கொண்டு வருவாங்க.
எதுக்குன்னா வீட்டில் வந்து வீடுகளில் லைட்டு போயிடுச்சுன்னா லைக் கரண்ட் போயிடுச்சுன்னா லைட் வைக்கிறது. இந்த பெரிய டார்ச் லைட் ஒன்று இருக்கும், அதில் வந்து பெரிய கட்டெல்லாம் போடுவாங்க. இந்த டார்ச் லைட்டு எமர்ஜென்சி லைட்டெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா பதிவாக கரண்ட் போகும், டெய்லி லீவே கிடையாது அதுக்கு. டெய்லி 7 மணி ஆனால் 8 மணி ஆனால் கரண்ட் போயிடும். மெழுகுவர்த்தி ஏற்றி வீடுகளில் லைட்டை வச்சுட்டு இருந்தாங்க. அதை பிரச்சாரம் பண்ணி நான் வந்தால் இந்த கரண்ட் கட்டை ஒட்டுமொத்தமாக சீர் செய்வேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அந்த ஆட்சி ஏன்னா மக்களுக்கு வந்து தினம் தினம் கஷ்டத்தை நேரில் கண்ணுக்கு எதிராக பார்க்கும்போது யார் இதுக்கு தீர்வு கொண்டு வரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் உட்கார்ந்த அப்புறம் லைக் லாஸ்ட் ஒரு 4-5 நாட்களாக நான் கண்ணுக்கு எதிராக பார்க்குறேன். இதை தாண்டி எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நான் உங்களோட வெல்விஷராக நல்லதாக தான் சொல்கிறேன். ஏன்னா கொக்கு மீனுக்காக காத்துட்ருக்கிற மாதிரியே இப்போ எதிர்கட்சிகள் வரிசையில் நிறைய பேர் வந்துட்டாங்க. திமுக இருக்காங்க, அண்ணா திமுக இருக்காங்க, லைக் நாம் தமிழர் இருக்குது. இதை தாண்டி மிகப்பெரிய லெவலில் ப்ரெஸ் மீட்டில் பின்னி விளையாடக்கூடிய நபர் யாருன்னா அண்ணாமலை அவர்கள். அவரும் தான் இருக்கார். இவங்க எல்லாரும் இருக்கும்போது கொக்கு மீனுக்காக காத்துட்ருக்கிற மாதிரியே காத்துட்ருப்பாங்க. எப்படா இவங்க தப்பு பண்ணுவாங்க, எப்படா இதில் சிக்குவாங்க, எப்படா அடி சறுக்குவாங்க. இதை தாண்டி இன்னொரு அண்ணன் ஒருத்தராக இருக்கார், சாட்டை அண்ணன். இவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் வேணும்ல. எப்படா சிக்குவாங்க, எப்படா எங்கேயா ஊழல் பண்ணுவாங்க, எப்படா வாய் விடுவான், எப்படா பசிக்கலன்னு சொல்லுவான். இது எல்லாத்துக்கும் பலர் காத்துட்ருக்காங்க பேசுகிறதுக்காக, அரசியல் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் ஆட்சியில் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் தொடரணும்ல. ஸோ மக்களுக்காக ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தோம்ல. ஸோ இந்த மாற்றம் என்கிறது லைக் மக்களுக்கு உங்களை ஓட்டு போட்டு பவரை கொடுத்துட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அந்த பவரை வச்சு கொஞ்சம் பவரை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. வேர்வை சிந்தி கஷ்டப்படும் போது உண்மையில் அந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு நான் அப்படி இருந்தேன். அதான் சொல்கிறேன். இது ஒரு குறையா? இது அந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் நிவர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு வரேன். நல்ல விஷயத்தை அடுத்து சொல்கிறேன். அது ரெண்டத்தையும் நம்ம பார்க்கணும். என்னென்னா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணாங்கல்ல, பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கல்ல. கரெக்டாக இந்த கரூர் மீட்டிங்கில் எல்லாம் கரெக்டாக இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாடினதுக்கு அப்புறமா தான் ஷூ பறக்குது, இது மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது, பெரிய அசம்பாவிதமே நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன? டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்குறாரு, கரூர் டீம் வாங்குறாங்க. வாங்குறது மூலமாக 50,000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த வேட்டை டீம் மூலமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிட்டவர் யாருன்னா பிடிஆர் அவர்கள். அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது 50,000 crores பிளாக்ல சரக்கு ஊத்தம் 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆட்சியிலையும் வாடகை கடை எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கும் வாடகை கொடுத்துருக்காங்க, கரண்ட் பில் கட்டியிருக்காங்க. கரெக்டாக இது கட்டுனது போக தான் இவங்க ஊழல் பண்ணி சம்பாரிச்சது. அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கிட்ட அவரோட தொகுதியில் செலவு பண்ணி அது கோயம்புத்தூரில் போய் செலவு பண்ணி ஜெயித்திருக்காராம். ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல. அப்போது அங்கே வாடகையும் கட்டப்பட்டிருக்கு, கரண்ட் பில்லும் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில் அது நிப்பாட்டப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை. இம்போர்ட்டட் சரக்கு கடையிலையாக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் கடைகளில் இருந்தாலும் சரி, எந்த பாரில் இருந்தாலும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா இன்றைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்க தான் செய்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் பாட்டிலை கொண்டு கொடுத்தா அவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் அது பல இடங்களில் வாங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குடிமகன்கள் வந்து குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க இல்லை. அமைச்சர் வந்து டிவிக்கோட டாஸ்மாக் அமைச்சர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பதிலை கொடுக்குறாரு. எப்படின்னா, ஒரே நாட்கள்லாம் எங்களால் அதை நிப்பாட்ட முடியாது. இந்த பாட்டில் 10 ரூபா வாங்குறதெல்லாம் நிப்பாட்டவே முடியாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த பெரிய ப்ராசஸை பொறுத்த மட்டும் இது டேக்ஸ் லாங் டைம். இந்த லாங் டைமில் தான் நம்ம எதாவது கன்சிடர் பண்ணி மாற்ற முடியும். காரணம் என்னென்னா, இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தான் கடை வாடகை கட்டுறாங்க, கரண்ட் பில்லை கட்டுறாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். டாஸ்மாக் என்பது கவர்மெண்டால் நடத்தப்படுற கடை. கரெக்டாக கவர்மெண்ட் ஊழியர்கள் தான் உள்ள 2 பேர் நிற்பாங்கல்ல, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். கவர்மெண்ட்டு தான் அவங்களுக்கு சேலரி போடுவாங்க. சரியா? அந்த டாஸ்மாக் கடையை வந்து இன்னொரு ப்ரைவேட் பில்டிங்கில் வந்து வாடகைக்கு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கேன், ஒரு கடை நிறைய வாடகை கொடுக்குறேன்னா, என்னோடய கடையில் வந்து டாஸ்மாக் வந்து உங்கள் கடையில் நான் டாஸ்மாக் கடை கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வந்து அப்ரோச் பண்ணி கேட்பாங்க, டாஸ்மாக் கடை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்ரூவல் ஓகே கொடுத்தா நம்ம என்ன வாடகை முன் வைக்கிறோமோ சரி அந்த வாடகை தரேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வாடகையை பே பண்ணுவாங்க. அந்த கடைக்கான இபி பில்லை கவர்மெண்ட்டு தான் பே பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் லிமிட்டுக்கு அதிகமாக போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 20,000 ரூபா வாடகை சார்ஜ் பண்ணுறேன்னு வைங்களேன். கவர்மெண்ட் இல்லை 10,000 ரூபா தான் வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லை 5,000 ரூபா தான் ஒரு லிமிட்டு தான், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேரிஃப் வச்சுருக்கோம், இதுதான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மிச்சம் உள்ள காசை உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்கள் கட்டுறாங்களாம். அப்போ எவ்வளோ செலவாகுது? ஒரு கடையில்
ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5000லேருந்து 10,000 அதிகபட்சம் அவ்வளோதானே. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 லைட்டு போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு 5 லைட்டு 10 லைட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 3 ஃபேனு, அது அந்த சின்ன கடையில் ஒரு ஃபேனு. இதுக்கு வந்து மாதத்துக்கு கரண்ட் பில் எவ்வளோ வரப்போகுது? 10,000 வந்துருமா? இல்லை ஒரு 2,000 வருமா? இல்லை ஒரு 5,000, இல்லை 50,000 வரப்போகுதா என்ன? இந்த கரண்ட் பில்லை வந்து கட்டுறதுக்காக தான் ஏற்கனவே கவர்மெண்ட் கட்டிடுது, ஒரு அமௌண்ட்டை கட்டிடுது. ஸோ இந்த கரண்ட் பில்லை கட்டுறதுக்காகவும் கடையோட வாடகை கட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வாங்குறாங்களாம். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 100 பாட்டில், சும்மா 100 பாட்டில் விற்கிறாங்க. 100 பாட்டில் 10 ரூபா, எவ்வளோ ரூபா வந்துச்சு? அதே 1000 ரூபா வந்துருச்சுல்ல. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2000 பாட்டில் ஓடாது, இல்லை ஒரு 1000 பாட்டில் ஓடாது. எத்தனை பேர் க்யூவில் நின்று வாங்குறாங்கன்னு பாருங்களேன். கேஸாக வாங்கிட்டு போகிறானுங்க. ஐயோ, காலைல வந்து கடை திறக்கிறதுக்கு 12 மணி ஆகுமேன்னு சொல்லிட்டு 4 பாட்டில் 5 பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு போகிறானுங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்ட்ரா 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு பே பண்ணி தான் சரக்கை வாங்குறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வசூல் செய்யப்படுது? இதுலேருந்து கரண்ட் பில் கட்டக்கு தான் கதை சொல்கிறாங்க. இது வந்து கரண்ட் பில்லுக்கும் நாங்கள் வந்து வாடகை கட்டுறதுக்காக தான் இந்த பணம் செலவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. போன ஆட்சியிலும் இதே நிலைமை தான் நீடிச்சு. அப்போ அவங்க அதை கட்டி போக தானே 50,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடைகள்லேருந்தும் இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வசூலித்து 50,000 crores வந்து திமுக கவர்மெண்ட்டு சம்பாதிச்சாங்க வெறும் 2லேருந்து 3 ஆண்டுகளில். ஏன்னா மிச்சம் இருக்கிற டைமில் தான் நம்ம தலைவர் வந்து வனவாசம் போயிட்டாரே, லைக் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரே, புழலுக்கு போயிட்டாரே. அவர் போகிறதுக்கு முன்னாடி தான் ஐடி துறையிலேருந்து பிடிஆர் அவர்கள் மாற்றப்படுறாரு. காரணம் என்னென்னா, அவர் அந்த துறையில் இருக்கும்போது தான் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அவர் மாற்றப்பட்டு யாருக்கு அந்த ஐடி துறை போகுதுன்னா, திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அந்த ஐடி துறை போகுது. ஸோ எங்கள் தலைவர் ஐயா மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அந்த ஐடி துறை போயிடுது. ஸோ ஐடி துறை அங்கே போனது எல்லாமே 2 ஆண்டுகளில் திமுக சம்பாரித்த காசு டாஸ்மாக்லேருந்து 50,000 crores 5 வருஷத்தில் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ இவங்க சொல்கிறாங்க இது வந்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலேயே மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் தெரியுமா? கரண்ட்டு கட்டு அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. போன ஆட்சியில் நடந்த மாதிரி இப்போவும் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை குறை சொல்லலை, இந்த குறையை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நேற்று முந்தின நான் ஒரு விஷயத்த சொன்னேன். லைக் வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்காக ரியல் எஸ்டேட்டும் சரி, லைக் நிலம் வாங்குறவங்களும் பல லட்சக்கணக்கான ரூபாயை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் லைக் வந்து தாசில்தாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் 50,000, 1 லட்சம், 2 லட்சம்னு சொல்லிட்டு லேண்டோட வேல்யூக்கு ஏற்றவர் லஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் அது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நிப்பாட்டப்பட்டிருக்கு. லஞ்சம் கொடுக்காமலே அப்ரூவல் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டு இன்வெஸ்டர் ஒருத்தர் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதே நான் உங்ககிட்ட அட்டாச் பண்ணி காட்டியிருந்தேன். டிவிக்கு ஆக்சுவலி இது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நல்லது நடக்கும்போது இந்த குறைகள் தான் வெள்ளை சட்டையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன புள்ளி தான் பெருசாக பூகம்பமாக தெரியும். ஏன்னா அந்த சின்ன புள்ளியை வச்சு தான் போன ஆட்சியில் நீங்கள் விளம்பரமே பண்ணீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. இன்றைக்கி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க தான் செய்கிறாங்க. இந்த கொடுமையை யார்கிட்டே போய் சொல்கிறதுக்கு? நான் சொல்லாமல் இருந்தாலும் எதிர்கட்சிகள் பல வந்துருச்சு. திமுக, அண்ணா திமுக தாண்டி அண்ணாவெல்லாம் வந்துட்டாப்புல, எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இது ஒட்டு மொத்தமாக தூக்கி சாப்பிட்றதுக்கு லைக் வந்து எப்படா மீன் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு வந்து காத்துட்ருக்கிற மாதிரியே பலர் காத்துட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கண்டென்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. இந்த கரண்ட்டு கட்ட ஆகிறதா இருந்தாலும் சரி, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஆனால் நல்ல விஷயத்தான் சொல்கிறேண்ணே, இத்தனை ஆண்டுகள் முடியாது. நகராட்சி துறையில் ஜாப் ஸ்கேம், வேலை போடுறதுல, அப்பாயின்மெண்ட் போடுறதுல ஸ்கேம் பண்ணி 650 crores மேலே நேரு அவர்கள் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஃப்ளாஷ் பண்ணாங்க. போன ஆட்சியிலே திமுக ஆட்சி இருக்கும்போது இடி வந்து பெரிய லெவலில் ஃப்ளாஷ் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக அவருக்கு வீட்டில், ஆஃபீஸ்லலாம் ரைடு பண்ணி டிவிஹெச் ஊழல். ஸோ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அந்த நிறுவனத்தில் ஒட்டு மொத்தமாக அங்கேயும் வந்து ரைடு பண்ணி 650 crores மேலே இவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு, முறைகேடு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னாங்க. ஆனால் ஏன் இன்னும் அவருக்கு மேலே எஃப்ஐஆர் போடலை, ஏன் இன்னும் அவரை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக கேள்விகள் எழுப்புனாங்க. அந்த கேள்விகள் எழுப்புனதுக்கான பதில் டிவிக்கு ஆட்சியில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நேரு அவர்களுக்கு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து ப்ரொசீடிங்ஸ் என்னென்னா கைது தான். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இந்த ஆட்சியில் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நல்ல விஷயம் நடந்திருக்கு. சில நல்ல விஷயங்களும் நம்ம பேச தான் செய்கிறோம், கெட்ட விஷயங்களையும் அதாவது தவறுகளையும் பேச தான் செய்கிறோம், சுட்டி காட்ட தான் செய்கிறோம். ஸோ அது உங்களுடைய ஆட்சியை இன்னும் வெகு தூரம் கொண்டு செல்றதுக்கு உதவும் என்று நம்பி சொல்கிறேன். ஸோ கேட்டிப்பீங்க நம்புகிறேன். இல்லை என்னடா நீ டிவிக்கு திட்டுற, எங்கள் ஐயா விஜய் அவர்களை திட்டுற, என்னடா குறை சொல்கிற, 1 மாதம் கூட ஆகலை குறை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலேயே
குறை சொல்கிறதுக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் ரெடியாக இருக்காங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு இதனால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ கேட்டுப்பீங்க, மாற்றிப்பீங்க, கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். மக்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குறவங்களும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம்.